வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகின்ற 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு சென்னையிலிருந்து 14,208 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சச ராட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 4 உயிரியல் பூங்காக்களுக்கு 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் பகுதியில் கடல் நீர் சுமார் 60 அடி தூரம் உள்வாங்கியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 89,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,125 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 167 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பெற சிறப்பு செயலி அறிமுகம் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி முதல்வர்களுக்கான நிர்வாக பயிற்சியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 2வது யானைப்பாகன் கிராமத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சங்கீத மஹாலில் தமிழ்நாடு மராட்டா சங்க வெள்ளி விழா நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு துறைகள் சார்பாக கட்டப்பட்ட கூடுதல் கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 6 மாவட்டங்களுக்கு 26 பள்ளி வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தீபாவளிக்காக 4,390 தற்காலிக பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதற்கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கி தூத்துக்குடியில் நவம்பர் 22ஆம் தேதி நிறைவு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 62,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2,000 ITIக்களை மேம்படுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற அக்டோபர் 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் இங்கிலாந்து பிரதமர் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் இன்று முதல் உறுப்பினர் சேர்க்கையை துவங்கப்பட உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 1,231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடிகளுக்கு நியமிக்கும் பூத் ஏஜென்ட்கள் குறித்து தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. ஜவ்வாதுமலை ஒன்றியத்தில் 2,85,00,000 ரூபாயில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரூரில் நடந்த சம்பவம் போல இனி நடக்கக்கூடாது என்பதற்காக அரசியல் கட்சிகள், நிபுணர்கள், பொதுமக்கள் ஆலோசனை வழங்கலாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் கருவி பழுதானால் டோல்கேட்டில் இலவசமாக பயணிக்க அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் 3 ஆண்டுகளுக்குள் முடித்து வைக்கப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காந்தாரி கிராமத்தில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது.
பீகாரில் இளைஞர்களுக்காக 62,000 கோடி மதிப்புள்ள திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வேளாண் பல்கலைக்கழகங்களில் 20% இளங்கலை இடங்கள் இனி அகில இந்திய நுழைவுத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று சிவராஜ் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார். பீகார் பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் 737 கோடி ரூபாய் செலவிலான 109 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் 150 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். செப்டம்பர் மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியை அமைச்சர்கள் ரகுபதி அவர்களும் மெய்நாதன் அவர்களும் தொடங்கி வைத்தனர். கீழடி அருங்காட்சியகம் திறந்து வைத்த 30 மாதங்களில் 12 லட்சம் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வங்கிகளில் காசோலைகளை ஒரே நாளில் கிளியர் செய்வதற்கான நடைமுறை இன்று முதல் வங்கிகள் அமல்படுத்தப்பட உள்ளது. கரூரில் ஏற்பட்ட சம்பவம் குறித்து ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது. இவ்விழாவில் 5,80,000 பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்தனர் என்றும் 25 கோடி ரூபாய்க்கான காணிக்கை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து வாரண்ட் இன்றி கைது செய்யும் அதிகாரம் உள்ளிட்ட கடுமையான விதிகளை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வருகின்ற 20ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை ஒட்டி 3 மாதங்களுக்கு சென்னையில் சாலை வெட்டும் பணிக்கு மாநகராட்சி தடை விதித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி அவர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 26 கோடியே 21 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் நடைபெற்றுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.